ஓம் சாந்தி. நாம் தங்க புத்தியுடைய ஆத்மா. நாம் கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஆத்மா. நாம் மகான் ஆத்மா. நாம் இப்பொழுது புருஷோத்தம சங்கமிகத்தில் இருக்கின்றோம். நாம் எங்கு இருந்தாலும் புது உலகை நினைவு செய்கின்றோம் மற்றும் ஆத்மாவை பாவனம் ஆக்குகின்றோம். இந்த எல்லையற்ற அழிவற்ற நாடகத்தின் அறிவை தந்தை கொடுத்திருக்கின்றார். இதன் மூலம் கோத்ரேஜ் பூட்டினால் பூட்டப்பட்டிருந்த நம்முடைய புத்தியானது திறக்கப்பட்டு விட்டது. கல்புத்தியிலிருந்து தங்க புத்தியுடையவர்களாக நாம் ஆகிவிட்டோம். இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருக்கும் அவரவருக்கென்ற அழிவற்ற பாகம் இருக்கின்றது. ஆன்மீக தந்தை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எப்பொழுது தந்தையாக ஆனாரோ அப்பொழுதிலிருந்தே ஆசிரியராகவும் அப்பொழுதிலிருந்தே சத்குரு ரூபத்தில் கல்வியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக பெரியவர்களிலும் பெரியவராக இருக்கின்றார். நாடகப்படி வந்து நம்மை தூய்மையான உலகிற்கு அழைத்துச் செல்கின்றார். முக்தி, ஜீவன் முக்தி அல்லது சாந்திதாமம், சுகதாமம் எங்கு இருக்கிறது என்பது நம்மை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் கிடையாது. நம்முடைய லட்சியம், குறிக்கோள் புத்திசாலி ஆவதற்கானது. மனிதரிலிருந்து தேவதை ஆவதுதான் லட்சியம் என்று அனைவருக்கும் நாம் கற்றுக் கொடுக்கின்றோம். இது மனிதர்களின் சிருஷ்டியாகும். சத்தியுகத்தில் இருப்பது தேவதைகளின் சிருஷ்டியாகும். இப்பொழுது மனிதரிலிருந்து தேவதையாக ஆவதற்காக இந்த புருஷோத்தம சங்கமயுகம் இருக்கின்றது. தந்தைதான் நம்மை இவ்வாறு புத்திசாலிகளாக ஆக்கியிருக்கின்றார். தந்தை உண்மையில் எஜமானராக ஆவது கிடையாது. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகம் கொடுக்கக்கூடியவர். நாம் இப்போது புருஷோத்தம சங்கமகத்தில் இருக்கின்றோம். தந்தையின் நினைவினால் நாம் தூய்மையாக ஆகின்றோம். நாம் இப்பொழுது முதல், இடை, கடை என்ற ஞானத்தை அறிந்திருக்கின்றோம். நம்முடைய புத்தியில் முழு சக்கரமும் இருக்கின்றது. நாம் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைகின்றோம். இது அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகும் தந்தை வந்து நமக்கு புரிய வைக்கின்றார். இந்த நேரத்தில் நாம் நம்மை அசரீரி ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றோம். இது எல்லையற்ற
பதியப்பட்ட நாடகமாகும். நாம் இப்பொழுது மீண்டும் ராஜ்யம் அடைவதற்காக புரிந்து கொண்டோம். நாம் இப்போது புதிய உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது நம்முடைய புத்தியில் இருக்கின்றது. நாம் ஸ்ரீமத் மூலம் சிரேஷ்டமாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். தந்தை இப்பொழுது நம்மை புத்துணர்வு ஊட்டுகின்றார். இப்பொழுது நமக்கு ஞானம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. பிறகு நாம் சத்கதியை அடைந்து விடுவோம். ஆனால் தந்தை சொர்க்கத்திற்கு வருவது கிடையாது. தூய்மையற்ற உலகை மாற்றி தூய்மையான உலகை உருவாக்குவதுதான் தந்தையினுடைய பாகமாகும். நமக்கு கல்ப கல்பத்திற்கும் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது. இப்போது அசுர உலகின் கடைசி, தெய்வீக உலகின் ஆரம்பமாகிய சங்கமமாக இருக்கின்றது. இந்த ஞானத்தை நாம் புத்தியில் தாரணை செய்கின்றோம். தந்தை வந்து அனைவருக்கும் நன்மை செய்கின்றார். தந்தை தூய்மையாக்கி தூய்மையான உலகத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கின்றார். நாம் இப்பொழுது அனைத்தும் அறிந்து கொண்டோம். நமக்கு தந்தையின் மீது அன்பு இருப்பதால் வீட்டின் மீதும் அன்பு இருக்கின்றது. நாம் நன்றாக முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடைகின்றோம். ஞானம் மற்றும் யோகத்தில் மூழ்கி இருக்கின்றோம். நாம் சைத்தன்யமாக இருக்கின்றோம். இப்பொழுது நாம் தந்தையின் மூலம் சக்திகளை நிறைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் சைத்தன்ய பேட்டரிகளாக இருக்கின்றோம். நாம் தந்தையிடம் யோகா வைத்துக் கொள்வதன் மூலம் சதோப்பிரதானமாக ஆகின்றோம். நமக்கு ஒரு தந்தையைத் தவிர வேறு யாருமில்லை என்ற அனுபவத்தில் சதா இருக்கின்றோம். நமக்கு ஒரு தந்தைதான் உலகம். அது போதும். வேறு எந்த ஈர்ப்பும் கிடையாது. எந்த கர்ம பந்தனமும் கிடையாது. தந்தை மட்டுமே என்னுடைய உலகம் என்ற நினைவு இருக்கும்போது அனைத்தும் என்னுடையது என்னுடையது என்பது ஒரு என்னுடைய தந்தையிடம் கலந்து விடுகின்றது. மேலும் கர்ம பந்தனங்களிலிருந்து எளிதாக நாம் விடுபட்டு விடுகின்றோம். நினைவு யாத்திரையின் மூலம் சதா ஆத்மா என்ற பேட்டரியை சதோப்பிரதான நிலையை அடையச் செய்கின்றோம். பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிடாமல் விசேஷ குழந்தை ஆவதற்காக தந்தையின் நினைவின் கூடவே வீட்டின் மீதும் அன்பு வைக்கின்றோம். ஞானம் மற்றும் யோகாவில் நாம் மூழ்கி இருக்கின்றோம். தந்தை என்ன புரிய வைக்கின்றாரோ
அதை நமது சகோதரர்களுக்கும் புரிய வைக்கின்றோம். ஒரு தந்தையை நமது உலகமாக ஆக்கிக்கொண்டு சதா ஒருவரின் ஈர்ப்பில் இருக்கக்கூடிய கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஆத்மா நாம். திருஷ்டி மற்றும் விருத்தியை எல்லையற்றதாக வைத்திருக்கும் மகான் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.